வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தாயின் மடியில் தலை வைத்தால் மனம் அமைதியாகிவிடும். ஆனால் உலகத்துக்கே தாயான அம்பாளின் அருளை பெற ஒரு எளிய வழி இருக்கிறது என்றால் நம்புவீங்களா? ஏன் பல மகான்கள் லலிதா சகசநாமத்தை தினமும் பாராயணம் செய்தார்கள்? ஏன் மகாபிரிவா இந்த ஸ்தோத்திரத்தை மிகவும் உயர்வாக போற்றினார்? வெறும் 1000 நாமங்களை சொல்வதால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? அல்லது இதன் பின்னால் நாம் அறியாத ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கிறதா? இன்று நாம் பார்க்க போவது லலிதா சகசநாமத்தின் மகிமையை மட்டுமல்ல, அதை பற்றி மகாபிரிவா கூறிய உபதேசங்களின் சாரத்தையும், நாமஸ்மரத்தின் சக்தியையும், அம்பாளின் அருளை உணரும் ஆன்மீக பாதையும் பற்றியது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு தேடலில் இருக்கிறான். சிலர் பணத்தை தேடுகிறார்கள், சிலர் புகழை தேடுகிறார்கள், சிலர் உறவுகளை தேடுகிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு தேடல் உண்டு. அதுதான் மன அமைதி. பணம் இருந்தும் மன அமைதி இல்லாதவள் இருக்கிறார்கள். பெரிய பதவியில் இருந்தும் நிம்மதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லா வசதிகளும் இருந்தும் உள்ளுக்குள் வெறுமையை உணர்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் மகான்கள் கூறினார்கள், மன அமைதிக்கான உண்மையான வழி இறை நினைவு. அந்த இறை நினைவின் மிக அழகான வடிவங்களில் ஒன்றுதான் லலிதா சகசநாமம். லலிதா சகசநாமம் என்றால் என்ன? சகஸ்ரம் என்றால் 1000, நாமம் என்றால் பெயர்கள், அதாவது அம்பாளின் 1000 திருநாமங்களின் தொகுப்பு. ஆனால் இது வெறும் பெயர்களின் பட்டியல் அல்ல. ஒவ்வொரு நாமமும் ஒரு தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாமம் கருணையை நினைவூட்டுகிறது, ஒரு நாமம் ஞானத்தை நினைவூட்டுகிறது, ஒரு நாமம் தாய்மையை நினைவூட்டுகிறது, ஒரு நாமம் பாதுகாப்பை நினைவூட்டுகிறது. இந்த நாமங்களை பக்தியுடன் பாராயணம் செய்யும் போது அந்த குணங்கள் மெதுவாக நம் மனதிலும் வளரத் தொடங்குகின்றன. மகாபிரிவா கூறிய நாமஸ்மரத்தின் முக்கியத்துவம். காஞ்சி பிரிவா அவர்கள் எப்போதும் எளிய ஆன்மீக பாதையை மக்களிடம் எடுத்துரைத்தார். அவர் கூறிய உபதேசத்தின் சாரம். கலியுகத்தில் நாமஸ்மரணத்தை விட எளிய வழி இல்லை. எல்லாராலும் பெரிய யாகங்கள் செய்ய முடியாது, எல்லாராலும் கடினமான தவங்கள் செய்ய முடியாது. ஆனால் இறைவனின் நாமத்தை சொல்ல முடியும். அதனால்தான் நாமஸ்மரணம் மிக உயர்ந்த சாதனையாக கருதப்படுகிறது. தாய் என்ற தத்துவம். அம்பாளை ஏன் தாயாக அழைக்கிறோம்? ஒரு குழந்தை தவறு செய்தாலும் தாய் அதை வெறுக்க மாட்டாள். குழந்தை கீழே விழுந்தால் மீண்டும் தூக்கி நிறுத்துவாள். அது நடக்க கற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருப்பாள். அதேபோல் அம்பாளும் தனது பக்தர்களை கைவிடுவதில்லை. இந்த உணர்வை மனதில் ஆழமாக விதைப்பதே லலிதா சகஸ்ரநாமத்தின் நோக்கம். மனம் ஏன் அமைதி இல்லாமல் இருக்கிறது? நம்முடைய மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று நடந்ததை நினைக்கிறது, நாளை என்ன ஆகுமோ என்று கவலைப்படுகிறது, நடக்காத விஷயங்களுக்கு கூட பயப்படுகிறது. அதனால் மனம் சோர்வடைகிறது. இறைவனின் நாமத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பது இந்த அலைபாயும் மனதிற்கு ஒரு திசையை கொடுக்கிறது. நாமத்தின் சக்தி. ஒரு மனிதரை நாம் அடிக்கடி நினைத்தால் அவர் மீது அன்பு அதிகரிக்கும். அதேபோல் இறைவனின் நாமத்தை அடிக்கடி நினைத்தால் இறை நம்பிக்கை அதிகரிக்கும். நாமம் நினைவு, நினைவு பக்தி, பக்தி அமைதி, அமைதி ஆன்மீக முன்னேற்றம். இதுதான் நாமஸ்மரத்தின் பாதை. வாழ்க்கையில் பலன் எப்படி வெளிப்படும்? பலர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நான் பாராயணம் செய்தால் உடனே அதிசயம் நடக்குமான்? ஆன்மீகத்தில் உண்மையான பதில் வேறுபட்டது. சில நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலை மாறுவதற்கு முன் நம் மனநிலை மாறுகிறது. முன்பு பயந்த விஷயத்தை அமைதியாக எதிர்கொள்கிறோம். முன்பு கோபப்பட்ட வைத்த விஷயம் இப்போது நம்ம பாதிக்கவில்லை. முன்பு சோர்வடைத்த செய்த பிரச்சனைகள் இப்போது நம்மை உடைக்கவில்லை. இதுவே அருளின் ஆரம்பம்.
பொறுமையின் அவசியம். ஒரு விதையை விதைத்த உடனே மரம் வளராது. தண்ணீர் ஊற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அது பெரிய மரமாகிறது. அதேபோல் நாமஸ்மரணத்தின் பலனும் பொறுமையுடன் அனுபவிக்க வேண்டியது. தினசரி பாராயணத்தின் மகிமை. தினமும் சில நிமிடங்களாவது அம்பாளின் நாமத்தை நினைக்க வேண்டும். அது நீண்ட நேரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தொடர்ந்து இருக்க வேண்டும். தொடர்ச்சிதான் ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியம். பக்தியின் உண்மையான அர்த்தம். பக்தி என்பது வெறும் சடங்குகள் அல்ல. பக்தி என்பது நம்பிக்கை. எல்லாம் நன்றாக இருக்கும்போது இறைவனை நினைப்பது எளிது. ஆனால் சோதனைகள் வரும் நேரத்திலும் இறைவனும் நம்புவது தான் உண்மையான பக்தி. லலிதா சகஸ்ரநாமம் என்பது வெறும் ஸ்லோகம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். அது ஒரு தெய்வீக தாயுடன் பேசும் வாய்ப்பு. அது மனதை அமைதிப்படுத்தும் மருந்து. அது நம்பிக்கையை வளர்க்கும் ஒளி. அது பக்தியை ஆழப்படுத்தும் பாதை. எனவே அம்பாளின் திருநாமங்களை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்யுங்கள். பலனை பற்றி அவசரப்படாதீர்கள். ஒரு தாய் தனது குழந்தையை மறக்காதது போல அம்பாளும் தனது பக்தர்களை ஒருபோதும் மறக்க மாட்டாள். அம்பாளின் அருளும் மகாபிரிவாவின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. பெரிவா சரணம், பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம்.